Watch full episodes on Jio Hotstar. மோட்டு மோட்டு யா நான் வந்துட்டேன். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நான் வந்துட்டு இருக்கேன். வாடா. என்ன நடக்குது இங்க? அது வாயிலிருந்து எப்படி நெருப்பு கக்குது, அதால எப்படி பறக்க முடியுது? கிரீன் டிராகன்ஸ் பறக்காது, அதுங்க நெருப்பும் கக்காது. தளபதி அவர்களே வாங்க, இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். நம்ம ஜோசியர் சொல்லி இருக்காருல்ல, அது பறக்கும் நெருப்பையும் கக்கும்னு. அதான் நம்ம அழிய போறதுக்கு காரணம்னு சொன்னார்ல. கொஞ்சம் சொரிஞ்சு விடுங்களேன். மன்னிக்கணும். முதல்ல இங்க இருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். Thank you, Dragon. Thank you very much. கஜா கஜா டிராகனு எப்ப நீ உண்மையான டிராகனா மாறிட்டயப்பா? ஐயோப்பா, என்னால நம்பவே முடியல. மோட்டு பத்லு, நீங்க என் கூட என்னோட வீட்டுக்கு வருவீங்களா? ஏன்னா உங்களால தான் டிராகன் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்த முடியும். அட, நல்ல காரியத்தெல்லாம் தள்ளி போடக்கூடாது. கிளம்பு, போலாம். மம்மி மம்மி, நம்ம அண்ணன் டிராகோனி காணாம போய் எத்தனை நாள் ஆச்சு? அவன் எப்ப திரும்பி வருவான்? தெரியலப்பா, அவன் எப்ப திரும்பி வருவானே தெரியல. வருவானா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. மம்மி மம்மி, டிராகோனி அண்ணன் வந்துட்டான் மம்மி. டிராகோனி, நீ வந்துட்டியா? மம்மி, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இவங்க எல்லாரும் யாரு? ஹலோ, வணக்கங்க. மம்மி பயப்படாதீங்க, இவங்க தான் என்னோட நண்பர்கள் மோட்டு பத்லு. இவங்களால தான் நான் இங்க வந்து நல்லபடியா சேர முடிஞ்சது மம்மி. நீ எப்படி பறக்க கத்துக்கிட்ட டிராகோனி? நான் இப்படி பறக்கிறதுக்கே என்னோட நண்பர்கள் தான் எனக்கு கத்து கொடுத்தாங்க. இவங்க மனுஷங்க, நம்மளுக்கு உதவி செய்யறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. டிராகோனி, நான் மனுஷங்களை பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். இவங்க ரொம்ப மோசமானவங்க. இவங்க கிட்ட நிறையவே ஆயுதங்கள்லாம் இருக்கும். இவங்களால பறந்துட்டு இருக்கிற டிராகனை பூமியில இருந்தபடியே அழிக்க முடியும்.
நான் சொல்றது உனக்கு புரிஞ்சுதா சோபு? எனக்கு நல்லா புரியுது மம்மி. எல்லாரும் ஓடுங்க. அட நில்லுங்க. அட நில்லுங்க, எங்கெங்க போறீங்க எல்லாரும்? சொல்றது கேளுங்க, நாங்க சொல்றது கேளுங்க, நில்லுங்கன்றல. நீங்க எல்லாரும் எதுக்காக ஓடிட்டு இருக்கீங்க? என்ன நம்புங்க, இவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. அப்புறம் இவங்க தான் என்னோட உயிரை காப்பாத்திருக்காங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு எங்களால எந்த ஆபத்துமே இல்ல. நாங்க பிளாக் டிராகனை துரத்துறதுக்கு உங்களுக்கு உதவி செய்ய ஆசைப்படுறோம். அந்த பிளாக் டிராகன்ஸை நாங்க நிரந்தரமா இங்க இருந்து துரத்தி விட்டுருவோம். அப்புறம் இந்த பக்கமே வர மாட்டாங்க. நீங்க எல்லாரும் கேட்டீங்களா? இவங்க நமக்கு உதவி செய்யறதுக்காக வந்திருக்காங்களாம். இவங்க பிளாக் டிராகன்ஸை துரத்திடுவாங்களாம். இவங்க சொல்றத பார்த்தா நமக்கெல்லாம் வேடிக்கையா இருக்குல்ல? நமக்கு உதவி செய்யறதால இவங்களுக்கு என்ன லாபம்? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? மம்மி மம்மி, எனக்கு புரிஞ்சிருச்சு. இவங்க எல்லாருமே பெரிய பொய் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள என்னைக்குமே நாம நம்பவே கூடாது. அதனால நம்ம இங்க இருந்து ஓடிடலாம். சொன்னா கேளுங்க, நில்லுங்கப்பா. பாருங்க, சொல்றத கொஞ்சம் கேளுங்க, எங்க பேர் நம்பிக்கை வைங்க. நில்லுங்க, ஆனா நில்லுங்கன்றல. நீங்க பாருங்க, நீங்க எதுக்காக எங்களை பார்த்து பயப்படுறீங்க? நாங்க எல்லாருமே உங்க டிராகுனியோட நண்பர்கள் தான். அப்போ உங்களுக்கும் நண்பர்கள் தானே? ஆமா, என்னது பேசிக்கிட்டே இருக்கும்போது ஓடுங்க ஓடுங்கன்னு ஓடிட்டே இருக்கீங்க. நீங்க இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஓட மட்டும் தான் கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. நாங்க ஓடுறதே எங்களோட வாழ்க்கைக்காக தான். ஆபத்தை பார்த்து எவ்வளவு வேகமா ஓடுறாங்களோ அவங்களோட வாழ்க்கை நீண்ட காலமா இருக்கும். பிளாக் டிராகன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நாங்க ஓடுறோம். அதுதான் எங்களோட விடுதலை. இந்த மாதிரி ஓடுறதுல விடுதலை கிடையாதுப்பா. அது பேரு அடிமைத்தனம். பயந்தாங்கொல்லிங்க மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயந்து ஓடுவாங்க. நீங்க அந்த பிளாக் டிராகனுங்களை தைரியமா எதிர்கொண்டு துரத்தி விடணும். என்ன புரியுதா? நீங்க எங்க 2 பேரையும் தாராளமா நம்பலாம். நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து உங்களுக்கு பறக்கிறது எப்படின்னு சொல்லி தரோம். மோட்டு பத்துலு, நீங்க என் பிள்ளையோட நண்பர்கள், அதனால நான் உங்களை நம்புறேன். அப்ப சரி, கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் பாருங்களேன். நாங்க எல்லாரும் உங்களுக்கு துணையா இருப்போம். எல்லாரும் ரெடியா? ஓகே, உங்க எல்லாருக்கும் முதல்ல நாங்க வாயில இருந்து நெருப்பா வர வைக்கிறது எப்படின்னு கத்து கொடுக்க போறோமே. ஆனா வாயில இருந்து நெருப்பு வரணும்னா இந்த ரெயின்போ பெரிஸ சாப்பிட்டாதான் வரும். இது உங்களோட தப்பான அபிப்பிராயம். எப்பெல்லாம் டிராகனுக்கு கோபம் வருதோ அப்பெல்லாம் அது வாயில இருந்து நெருப்பு புஷ்னு வரும். உங்க எல்லாருக்குமே பிளாக் டிராகன் மேல பயங்கரமான கோபம் இருக்கு. அந்த கோபத்தை வெளியில கொண்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கும் நெருப்பு வரும். யோசிச்சு பாருங்க, அந்த பிளாக் டிராகன் மட்டும் உங்க மேல ஒரு போர் தொடுத்துச்சுன்னா போதும், அதுங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம உங்க ராணிய அழகா கட்டி போட்டுடும். அது மட்டும் இல்ல நண்பர்களே, உங்க ராணிய சுத்தி நெருப்பு கொளுத்தி விடும். அதுக்கப்புறம் அந்த நெருப்பு வேகமா உங்க ராணிய சுத்தி எரிய ஆரம்பிக்கும். உங்க ராணியோட உயிர் ஆபத்துல இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? எனக்கு தெரியும். மம்மி அந்த மாதிரி சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றது எப்படின்னு எனக்கு கத்து கொடுத்திருக்காங்க. வெரி குட். சொல்லு சோகா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீ என்ன பண்ணுவேன்னு கொஞ்சம் சொல்லு. நல்ல ஆர்வமா இருக்காங்க. ஐயோம்பா, இவங்களுக்கு ஓடுறத தவிர வேற எதுவுமே தெரியாது போல இருக்கே. எங்க மம்மி எங்களுக்கு இதுதான் கத்து கொடுத்திருக்காங்க, ஏதாவது ஆபத்து வந்தா ஓடிடுங்கன்னு. எங்க அம்மாவோட கட்டளையை நாங்க எப்பவுமே மதிச்சு கடைபிடிப்போம். மோட்டோ, இவங்களை உசுப்பேத்தி விட்டு இவங்களுக்கு கோவத்தை வர வைக்கிறதுக்குள்ள நம்ம உசுறு போயிட்டு உசுறு வர போல இருக்கே. அடே பத்துலு, அருவிக்கையில நின்னு யாராலையும் பாயாசம் குடிக்க முடியாது. அது மட்டும் இல்ல, தண்ணில பாயாசம் கலந்து போட்டு ருச்சி பார்க்க முடியாதுடா. அடே மோட்டோ, இந்த மாதிரி மோசமான பழமொழி எல்லாம் இந்த நேரத்துல சொல்லாதடா. நான் என்னத்துக்கு சொன்னேன்னா, இவங்களுக்கு கோவம் வர வைக்கிறது சாதாரண காரியம் இல்ல, ரொம்ப ரிஸ்கான காரியம்னு சொல்ல வந்தேன்டா. இவங்களுக்கு முதல்ல பறக்கிறது எப்படின்னு கத்து கொடுக்கலாம். ராகுனி, முதல்ல நீ பறந்து காட்டு, அப்புறம் மத்தவங்க எல்லாரும் முயற்சி பண்ணுவாங்க. ஓகே மோட்டு. வா.
மாதிரி பறக்கிறதுக்கெல்லாம் கத்து கொடுக்க வேண்டாம். அப்புறம் நடக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடும். ஏயா உங்களால பறக்கவும் முடியாதோ, வாயில நெருப்போ விட முடியாதுன்னா என்னையா நீங்க எல்லாரும் டுபாகு டிராகன் போல இருக்குதோ. முதல் கேம்ல எந்திரிங்க நீங்க எல்லாரும். தேங்க்யூ மோட்டோ. மோட்டோ, எனக்கு நிச்சயமா தெரியும்டா நீ வந்து என்ன காப்பாத்துவேன்னு. கொஞ்சம் வேகமா ஓட்டுங்க. ஐயோம்மா, இப்பதான் என்ன பண்ணுவேன்? சூப்பரே. ஐயோம்மா, the name is சிங்கம். அப்புறம் இந்த சிங்கத்தை அவர்கிட்டயே சிக்க வைக்கிறது ஏன் பாசிபிள்? அதாவது சான்ஸே இல்ல. அட, என் நோயாளிங்க மேல சத்தியமா சொல்றேன் சிங்கம் சார், கலக்கிட்ட நண்பா. மறுபடியும் அவங்க தப்பிச்சுட்டாங்க. நாம ரொம்ப கவனக்குறைவா இருந்திருக்கோம். இதுக்கப்புறம் நாம ரொம்ப எச்சரிக்கையா செயல்படணும். அத மனசுல வச்சுக்கங்க. எல்லாரும் போராட்டத்துக்கு தயாராகிருங்க. யாரும் தப்பிக்க கூடாது. யாருமே நம்ம யாருன்னு காட்ட போறோம். மோட்டு பத்துலு, நாம அவங்க கூட எப்படி போராடுவோம்? அவங்கள பார்த்ததுமே இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. ராணி, நீங்க அவங்க கூட எல்லாம் சண்டை போடவே கூடாது. ஆனா உங்களை நீங்களே காப்பாத்திக்கணும். உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் தன்னை தானே காப்பாத்திக்கிற சக்தி இருக்கு. அட என் தம்பி, என் நண்பா, இந்த வயரை பாத்தீங்களாப்பா? இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதுப்பா. ஆமா, இதனால நெருப்பால எந்த பாதிப்பும் ஏற்படலப்பா. இந்த வயரை வச்சு நாம அவங்கள புடிச்சிடலாம்ப்பா. என்ன சொல்றீங்க? சண்டை போட நம்ம கிட்ட பலம் மட்டும் இருந்தா பத்தாது, மூளையும் சேர்த்து பயன்படுத்தணும். நம்ம சக்தியையும் மூளையையும் சேர்த்து இதுல பயன்படுத்தலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாம நிச்சயமா அவங்கள தோக்கடிச்ச தீருவோம். கெடுதல் செஞ்சா நன்மை நடக்கும். முடிவு கெடுதலா இருந்தா அது நன்மையை கொடுக்கும். மரியாதையா அந்த மனுஷனுங்களை எங்க கிட்ட நீங்க ஒப்படைச்சிட்டா உங்க உயிருக்கு நல்லது. அப்படி இல்லனா என்ன ஆகும் தெரியும்ல? அவங்களோட சேர்ந்து உங்க எல்லாரையும் நாங்க அழிச்சிடுவோம். உனக்கு தைரியம் இருந்தா அவங்கள இங்க வந்து கூட்டிட்டு போ. என்னங்க, நான் ரொம்ப நாளா இவங்கள ஒரு வழி பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவங்கள நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு? ஏன் ஓடிட்டே இருக்க? உன்னோட தைரியம் எல்லாம் எங்க போச்சு? சொல்லு. நீ எப்ப பறக்க கத்துக்கிட்ட? பறக்கிறது மட்டும் இல்ல, நான் இப்ப நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். நெருப்பு கக்குறதுக்கும் கத்துக்கிட்டியா? எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வலைய வீசுங்க.
உன்னை விட மாட்டேன். டிராகோ, நீ என்ன மட்டும் இல்ல, என்னோட சேர்ந்த எல்லாருமே ரொம்ப தொந்தரவு பண்ணிட்ட. போதும், இனிமே உன்னால எங்களை எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா இப்ப என் கூட இருக்கிறது மோட்டு, அப்புறம் பத்துலு. அப்புறம் எங்களோட நண்பர்களும் இருக்காங்க. என்னோட டிராகோரிட்டாவை இப்ப நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்க. அதுக்கு தண்டனையா உங்க எல்லாரையும் நான் அழிக்க போறேன். தயாரா இருக்கீங்கல்ல? தாக்குங்க. என்ன வேடிக்கை! சிப்பாய்களை உடனே அனுப்புங்க. தளபதி, இது என்ன போராட்டம்? என்ன நடக்குதுன்னு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. மகாராஜா, இதெல்லாம் அந்த மனிதர்கள் செய்கிற வேலை தான். அவங்க ரொம்ப புத்திசாலிங்க. எதுவா இருந்தாலும் சரி, என்கிட்ட இருந்து அவங்க தப்பிக்கவே முடியாது. எப்படி இருந்துச்சு? அப்படிதான், சூப்பர். வெரி குட். முயற்சி பண்ணு, இன்னும் முயற்சி பண்ணு. ஏன் சொல்ற தெரியுமா? இது போட்டோட புடியில இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள் கண்ணா, இம்பாசிபிள். ஐயோம்மா, என்னோட டைலாக்க நீ சொல்லிட்ட. ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் ஆக்ஷன் சொல்றேன். ஏய், ஓட அந்த பக்கம் சிங்கம். விட மாட்டேன், நான் உன்னை விட மாட்டேன். என்ன பண்ணாலும் நான் விடவே மாட்டேன். மரியாதையா முதுகுல இருந்து இறங்கிடு, இல்லன்னா இறங்கு. இங்க பாரு டிராக்கோ, உன்னை அடிக்கணும்னு எனக்கு ஒண்ணு ஆசை இல்ல. ஆனா நீ ஒரு தோல்வியை ஒத்துக்கிற வரைக்கும் நான் அடிக்கிறத நிப்பாட்டவே மாட்டேன். தீமை செஞ்சா தீமை தான் நடக்கும். முடிவு கெடுதலா இருந்தாலும் கெடுதல் மட்டும் தான்டா நடக்கும். எஸ். டிராக்கோ, எனக்கு புல் ஃபைட்ல நிறையவே அனுபவம் இருக்கு. நீ என்ன குதிச்சாலும் நான் உன்னை புடிச்சிட்டு தான் இருப்பேன். ஓ கூட்டாளிங்க முன்னாடி உன்னோட மரியாதை காத்துல இல்ல, நெருப்புல கருக போகுதே. என்ன விட்டுடு, தயவு செஞ்சு என்ன நீ விட்டுடு. மோட்டு பத்துலு, இவங்கள நீங்க விடாதீங்க. எங்களோட முன்னோர்கள் காலத்துல இருந்தே இவங்க எங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க கதையை முடிச்சிருங்க. அவங்க துரோகி, விட்டு வைக்காதீங்க.
இப்ப நான் இவனை அழிச்சேன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பகை இன்னும் அதிகமா தான் ஆகும். இந்த உலகம் ரொம்ப பெருசு, இதுல எல்லாருக்குமே வாழ்றதுக்கு உரிமை இருக்கு. ஓகே டிராகோ, நீயே சொல்லு, இந்த கிரீன் டிராகன்ஸுக்கு உனக்கும் அப்படி என்னதான் பகை, அத முதல்ல சொல்லு. பகையும் கிடையாது, புகையும் கிடையாது. எங்களுடைய முன்னோர்கள்லாம் இவங்க கூட போராடிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நாங்களும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா காரணத்தை பத்தி நாங்க யோசிச்சு பார்த்ததே கிடையாது. அத பத்தி நாங்க யார்கிட்டயும் கேட்டது கூட கிடையாது. இங்க பாரு பிளாக் டிராகன், உனக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த ரெயின்போ பெரிஸ்க்காகத்தானே அவங்க எல்லாரையுமே நீ அடிமையா வச்சிருந்த. ஆனா அங்க பாரு, நல்லா உத்து பாரு, இங்க எல்லா பக்கமும் எல்லா மரத்துலயும் ரெயின்போ பெரிஸ் இருக்கு. நீங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டா கூட இது அவ்வளவு சீக்கிரம் காலியாக போறது கிடையாது. அதனால நாங்க என்ன சொல்றேன்னா, எல்லாரும் ஒத்துமையா சாப்பிட்டுட்டு ஒன்னா இருங்க. ஆமாங்க டிராகோ, அவங்க சொல்றது உண்மைதான். அவங்க மட்டும் நினைச்சிருந்தாங்கன்னா என்ன அழிச்சிருந்திருக்கலாம். ஆனா அவங்க அப்படி செய்யல. இவங்க பகைய விரும்பல, நட்பை மட்டும்தான் விரும்புறாங்க. டிராகோ ரீட்டா, நீ சொல்றது தான் சரி. இவங்க கூட நம்ம தொடர்ந்து சண்டை போடுறதுனால நமக்கு எந்த பயனும் இருக்க போறது இல்ல. இது மூலமா வெறுப்பு தான் அதிகமாகுது. சரி, வாங்க நம்ம நண்பர்களா பழகி பாத்துருவோம். அப்புறம் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க எல்லாருக்கும் கைய கூடுங்க, அப்புறம் எல்லாரும் நண்பர்கள் ஆயிடுங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு நான் கொடுக்க போறேன். இதுக்கப்புறம் நம்ம தரப்புல இருந்து கிரீன் டிராகனை யாரும் தொல்லையே பண்ண கூடாது. இன்னையிலிருந்து, அதாவது இப்ப இருந்து நாம எல்லாரும் நண்பர்கள். ஜெய் ஹோ! மோட்டு பத்துலு, தேங்க்யூ வெரி மச். நீங்க எங்களோட வாழ்க்கைய ரொம்பவே மாத்திட்டீங்க. இங்க பாருங்க ராணி, உங்களை மாதிரி நண்பர்கள் கிடைச்சதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க இருந்து போக மனசே வரல. சரி சயின்டிஸ்ட், உங்க ஷூட்டிங் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். டாக்டர் டெட்கா சார், ஒரு நிமிஷம். நீங்க இங்க இருக்கிற எல்லாத்தையும் ஷூட் பண்ணி எடுத்துட்டு போனீங்கன்னா நம்ம நாட்டிலையும் ஏன் வெளிநாட்டிலையும் கூட உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்கும் சார். ஆனா ஒரு தடவையாச்சும் இந்த டிராகனை பத்தியும் நீங்க யோசனை பண்ணுங்க சார். உங்களுக்கு வயிறு மூக்கு மாதிரி மனசும் பெருசு தானே. இவங்களை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா அப்புறம் எல்லாரும் இவங்களை தேடி இங்க வந்துருவாங்க. அப்புறம் இவங்க வாழ்றது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். ஆமா, இப்பதான் இவங்க தங்களோட உண்மையான வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் இவங்களோட வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிடும். அட மொட்டு பத்துலு, என் தம்பிகளா, என் நண்பர்களா, நீங்க சொன்னதெல்லாம் முழுக்க முழுக்க சரிதான்ப்பா. நான் இவங்க வாழ்க்கைக்கு ஆபத்தை ஏற்படுத்த விரும்பலப்பா. நன்மை செஞ்சோம்னா நன்மைதான் நடக்கும். அப்புறம் முடிவு நல்லா இருந்தா ஆரம்பமும் நல்லா இருக்கும். இனிமே இந்த இடத்துல பிளாக் டிராகன் கிரீன் டிராகன் பாகுபாடு இல்ல, எல்லாரும் ஒரே இனம் தான். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.